நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் வழக்கறிஞர் வாந்திநாதன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இவ்வளவு பெருசாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஏன் இத ஒரு அரசியலா பார்க்குறாங்க? இத குறிப்பிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்காகவே இந்த முயற்சிகள்லாம் செய்யப்படுதா? உங்களுடைய பார்வை. ஏன்னா நீங்க மதுரையில இருக்கீங்க. பக்கத்திலேயே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரியும். நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களுடைய செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனை கடந்த ஓராண்டாக திட்டமிட்டு சங் பரிவார அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்துக்கள் முஸ்லிம்களிடையே பிரிவினையை உண்டு பண்ணி ஒரு கலவரத்தை உருவாக்கணும், அதன் மூலம் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் திட்டமிட்டு இது உருவாக்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி கோயிலுக்குள்ள புகுந்து பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லி பிஜேபிக்காரங்க கலவரம் பண்ணாங்க. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஹெச்ராஜா அவர்கள் வன்முறை தூண்டும் விதத்துல பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு நேர் எதிராக சொல்லிட்டு 1 மணி நேரத்துல ஆர்ப்பாட்டம் நடக்குது. அங்க ஹெச்ராஜா, நாங்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம், உயிர் தியாகம் செய்வோம் அப்படின்னு பேசினாரு. அதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் ஆச்சு, காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு பண்ணாங்க. அங்க மதத்தை அரசியலில் கலக்காதீர்கள் என்ற கோரிக்கையை நாங்கள்லாம் முன் வச்சோம். நீதிமன்றத்தில் அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு நேரடியா அங்க அரசியல் பேசினாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் ஆச்சு. அங்கதான் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்க. அடுத்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு வழக்கு போட்டு அந்த வழக்கு நடத்தினாங்க. சிக்கந்தர் மலையின் பெயர் மாற்ற முயற்சி பண்றாங்க என்று சொல்லி கற்பனையான இல்லாத ஒரு பிரச்சனையை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அந்த கற்பனையை ஒரு தீர்ப்பாக வாங்கினார்கள். அதற்கு பிறகு இப்ப கார்த்திகை தீபம் பிரச்சனையை கையில் எடுத்துக்கிறாங்க. கார்த்திகை தீபம் பிரச்சனை என்பது 30 ஆண்டுகளாக இந்து முன்னணியும் அவர்களை சார்ந்தவர்களும் திருப்பரங்குன்றத்திலே தீவிரமாக முயற்சித்து மக்கள் ஆதரவு இல்லாமல் தோற்று போன இயக்கம் அது. இன்னைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அதுக்கு உயிரூட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்தவரை அவர் இந்த அவருடைய வழக்கின் இந்த தீர்ப்பு என்பது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல, பெர் இன்கூரியம் என்று சொல்வார்கள். 2 நீதிபதிகள் ஏற்கனவே இதே பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல ஒரு நீதிபதி இந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். முன் தீர்ப்பு தடை என்ற வகையிலும் ஜுடிஷியல் டிசிப்ளின் என்ற வகையிலும் அந்த தீர்ப்பு செல்லத்தக்கதல்ல. அந்த தீர்ப்பு ஒரு அமல்படுத்தக்கூடிய தீர்ப்பு அல்ல. 2வது, அந்த கிரவுண்ட்ல போகிற போது தர்கா இடத்துக்குள்ள போலான்னு நீதிபதி சொல்றாரு. மாவட்ட நிர்வாகம் அதுக்குரிய ஏற்பாடு பண்ணாம அவங்க ஆட்சேபனை பண்றாங்க, எங்க சொத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு. எப்படி 2 நீதிபதி தீர்ப்பு அமல்படுத்துறதா, ஒரு நீதிபதி தீர்ப்பு அமல்படுத்துறதா, தர்கா ஆட்சேபனை என்ன பண்றது, இதுக்கெல்லாம் டைம் கொடுக்காம அவசரமாக உடனே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, உடனே 6 மணி டைம், 6:05க்கு நான் சிஎஸ்எஃப் போலீஸ் அனுப்புறேன் என்று அவர்களை அனுப்பி மாநில காவல் படைக்கும் சிஎஸ்எஃப் போலீஸுக்கும் சிஎஸ்எஃப் பிரிவுக்கும் ஒரு மோதல் உருவாகும் சூழ்நிலை அங்க வந்துச்சு. 144 போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் ராமரவிக்குமாரும் 10 பேரும் போங்கன்னா அங்க நூற்றுக்கணக்கான பேர் அவர்கள் நின்று காவல்துறையை தாக்கி மண்டையை உடைச்சு கலவரம் பண்றாங்க. இந்த பேரிகேட்லாம் உடைச்செறிஞ்சிட்டு மலையை நோக்கி போறாங்க. தொடர்ச்சியாக 2-3 நாளா அந்த திருப்பரங்குன்றத்திலே கடையாடைங்க தகராறு பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கலவர நோக்கில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதற்கு நீதிமன்றத்தை அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். நீதிமன்றமும் அதற்கு பலியாகி இருப்பதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். சார், இதுல முக்கியமா அவங்க குறிப்பிடுற விஷயம், முஸ்லிம் அமைப்புகள் இல்ல முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. காவல்துறை தான் பண்றாங்க, அரசாங்கம் தான் பண்ணுது, தமிழக அரசு தான் பண்ணுது, முதல்வர் பண்றாரு என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையிலேயே அங்க முஸ்லிம் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? என்ன நிலவரம்? உண்மை என்ன சார்? அதாவது இது முஸ்லிம் எதிர்ப்பு தெரிவிக்கணும், இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும், அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும், இப்படி கேட்டகரைஸ் பண்றதே தப்பு. இந்த பிரச்சனை பொதுவாக மதுரையின், திருப்பரங்குன்றத்தின், தமிழ்நாட்டின் சமூக நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மிக முக்கியமா என்றால், இவங்க போலீஸ் சொல்றாங்கல்ல, போலீஸ் கிடையாது.
தமிழக அரசு சொல்றாங்கல்ல, தமிழக அரசு கிடையாது. தமிழக முதல்வர் சொல்றாங்கல்ல, தமிழக முதல்வர் கிடையாது. திமுக சொல்றாங்கல்ல, திமுக கிடையாது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இங்க மதுரையில இருக்காரு. இந்த பிரச்சனை பத்தி அவர் பேசினதே கிடையாது. மூர்த்தி மதுரையில இருக்காரு அமைச்சர். இந்த பிரச்சனையை பத்தி அவர் பேசினதே கிடையாது. தளபதி என்னைக்காவது அதை பேசியிருக்காரா? திமுக இதுல பேசினதே கிடையாது மதுரையில. அப்படி இருக்கிற போது இவர்கள் யாரும் இதை எதிர்க்கவில்லை. யார் எதிர்க்கிறாங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயில் அர்ச்சகர்கள் எதிர்க்கிறார்கள். திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் எதிர்க்கிறது. எதனால எதிர்க்கிறாங்க? 1862 இருந்து கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றம் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பழக்கம், மரபு என்பது கருவறைக்கு நேர் உச்சியில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபத்தின் அருகில் இருக்கிற தீபத்தூணில் தான் ஏத்துறது வழக்கம். இந்த வழக்கத்தை ஒருத்தர் மாத்த சொல்லி கோர்ட்டுக்கு போனார்னா என்ன காரணத்தினால மாத்துறது என்ற கேள்வி வருது. இல்ல மாத்த வேணாம், அடிஷனலா ஒரு இடத்துல ஏத்துங்க அப்படின்னா அந்த இடத்துக்குரிய சிறப்பான தன்மை என்ன? இது கருவறைக்கு மேல இருக்கு. ஒரு மலையில, ஒரு கோயில்ல ஒரு கார்த்திகை தீபம் தான் ஏற்றப்படும். திருவண்ணாமலையில ஒண்ணுதான், பழனியில ஒண்ணுதான், எல்லா கோயில்ல ஒண்ணுதான். இன்னொரு இடத்துல ஏத்துங்க, 150 வருஷ பாரம்பரிய மரபை மாத்துங்க என்று நீதிமன்றம் சொன்னா அது காரணம் சொல்லணும்ல. என்ன காரணம்? எந்த காரணமும் இல்லாம ராமரவிக்குமார் கேட்டாரு, பண்ணட்டும் அப்படி சொல்ல முடியுமா? அப்படித்தான் இருக்குது. நீதிமன்ற தீர்ப்புல அங்க ஏன் ஏத்தணும் அப்படின்றதுக்கான முறையான காரணங்கள் இருக்கா? எந்த காரணமும் கிடையாது. பழக்கன்றதுக்கான ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரம் கிடையாது. நீதிபதி சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். அது கோயில் சொத்து. கோயில் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க தீபம் ஏத்துங்க அப்படின்றாங்க. கோயில் சொத்துக்கு இப்ப என்ன ஆபத்து வந்துருச்சு? கோயில் சொத்தை யார் ஆக்கிரமிச்சா? கோயில்ல இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சொன்னாரா? இஓ சொன்னாரா? அர்ச்சகர் சொன்னாரா? கோர்ட்டுக்கு யார் வந்தது? போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கா? கலெக்டர் கம்ப்ளைண்ட் இருக்கா? எதுவுமே இல்லாம கோயில் சொத்துக்கு என்ன ஆபத்து? அங்க இருக்க தர்காவை தான் இவங்க பண்ற பிரச்சனையில எதுவுமே பண்ண மெயின்டெனன்ஸ் கூட பண்ணல. அதுவே கொஞ்ச நாள் உடஞ்சு விழுந்துடும். அப்படிதான் அங்க இருக்குது. இப்ப தீபம் ஏற்ற ஏதோ திமுக அரசு தீபம் ஏற்ற தடுத்து விட்டார்கள் அப்படின்றது போல ஒரு பொய் தகவலை பாஜக பரப்புறாங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. தீபம் ஏற்றுவதை யாரும் தடுக்கவில்லை. தீபம் முறைப்படி வழக்கமாக எங்கு ஏற்றப்படுமோ அந்த இடத்துல தீபம் ஏத்திட்டாங்க, கார்த்திகை தீபம். இப்ப இன்னொரு இடத்துல ஏத்த சொல்றாங்க. கார்த்திகை தீப நாள் முடிஞ்சு போச்சு. கார்த்திகை தீப நாளை தவிர வேறு நாட்களில் தீபம் ஏற்றக்கூடாது என்று பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் ஸ்தானியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆகம விதிப்படி அது செய்யறது தப்பா இல்லையா சார்? ஆமா, செய்யறது தப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஆகம விதிப்படி அந்த கோயில் மரபு, கோயில் பழக்க வழக்கம் மரபுப்படி கார்த்திகை தீப நாளை தவிர வேறு நாள்ல ஏத்த முடியாது. நீதிமன்றம் சொல்ற நாள்ல ஒரு நாள் ஏத்த முடியாது. அப்படி ஏத்தனா அடுத்த வருஷம் வரை அவங்க பொறுத்துதான் இருக்கணும். இதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம உற்று நோக்கணும். ஒண்ணு மதுரையில முருகர் மாநாடு நடத்தினாங்க. அடுத்தது சிக்கந்தர் மலைன்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து பாஜக கால் ஊன்ற பார்க்குதா? இந்த சாதிய ரீதியான அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சமயம் ரீதியான ஒரு அரசியலை முன்னெடுக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக 100%. உங்களுக்கு ஒரே மாடல் தான் இந்தியா முழுவதும். பாபர் மசூதி மாடல் தான் அவங்க ஜெயிச்ச மாடல் நினைக்கிறாங்க. அதே மாடல்ல இந்தியா முழுவதும் செயல்படுத்துவதற்கான இடங்களை தேர்வு செய்யறாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 1800க்கும் மேற்பட்ட மசூதிகளை, தர்காக்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 175 இடத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதுல மதுரை மாவட்டத்துல 2 இடம். ஒண்ணு திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா, இன்னொன்று கோரிப்பாளையம் தர்கா. இப்ப இதை எடுத்து முருகனுக்கும் மக்களுக்குமான ஒரு நெருக்கமான தொடர்பை பயன்படுத்தி அந்த சென்டிமெண்ட்ல இருந்து மக்கள் கிளப்பலாம் என்று ஒரு முயற்சி செய்கிறார்கள். ஆனா அந்த முயற்சியில தோத்துட்டாங்க. இன்னைக்கு காலையிலோட திருப்பரங்குன்றத்துல கடை அடைக்க சொன்னதுக்கு மக்கள் கடை அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேல் யாத்திரையிலும் ஜெயிச்சாங்களா சார்? வேல் யாத்திரையும் ஜெயிக்கல, எந்த யாத்திரையும் ஜெயிக்கல. அதான் சொல்றேன், 30 வருஷமா அங்க இந்து முன்னணி கார்த்திகை தீபம் ஏற்ற இந்துக்களே வாருங்கள் வாழ்ந்துருங்கன்னு சொன்னதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்துக்கள் முறையா அங்க தீபம் ஏத்திட்டு தான் இருக்காங்க. கலவரம் செய்ய வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு மக்கள் போகல. அவ்வளவு. கார்த்திகை தீபத்துக்கு கூட்டா போவாங்க. கலவரம் செய்யறதுக்கு யாரு போவாங்க சொல்லுங்க? கார்த்திகை தீபம் தீபம் வேற இல்லையா?
இப்ப ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு சார். ராம ஜென்ம கோயில ரீலொகேட் பண்ண மாதிரி மசூதிய ரீலொகேட் பண்ணுங்கன்னு ராஜா பகிரங்கமா பேட்டி குடுக்குறாரு. இது கலவரத்த தூண்டக்கூடிய ஒரு செயலா? இல்லையா? இவர் வந்து இது வந்து ராம ஜென்ம பூமி மாரியே எங்க தமிழகத்த மாத்தலாமா? ஆட்சிய பிடிக்கலாமா? அங்க கோயில் கட்டுனாங்க. அவங்க வழிபாடு செஞ்சாங்க, ஆட்சிய பிடிச்சாங்க. அதே நிலைமைய இங்க வர வைக்கிறதுக்காக தான் இந்த இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனைய கலப்புதா இந்து முன்னணி சார்ந்தவர்களும் சரி, இந்து சபை சார்ந்தவர்களுக்கும் சரி, நம்ம பாஜக சார்ந்தவர்களுக்கும் சரி, பல்வேறுபட்ட நபர்கள் வந்து தொடர்ந்து வந்து படையெடுத்து போறாங்க. அந்த உள்ளூர் மக்கள் அங்க போராட்டம் பண்ணல. அந்த மக்கள் வந்து காவல்துறைக்கு வரவேற்பு தெரிவிக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு பாஜக, ஆர்எஸ்எஸ், கச்சிராஜா, அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் எல்லாரும் என்ன சொல்றாங்க? சட்டத்தை, தீர்ப்பை, நீதிமன்ற தீர்ப்பை, சட்டத்தை தமிழக அரசு மதிக்க மறுக்கிறது. இது எவ்வளவு மோசமான அரசாங்கம் அப்படின்னு பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதே உயர் நீதிமன்றத்தை கச்சிராஜா எப்படி பேசினாரு? ஹைகோர்ட்டாவது டேஸ் ஆகுதுன்னு பேசினாரு. உச்ச நீதிமன்றம் சபரிமலையில பெண்களை அனுமதிக்குன்னு சொன்னதை இன்னைக்கு வரை பாஜக தான் அனுமதிக்கல. அமித்ஷா என்ன சொன்னாரு? அமல்படுத்தப்படாத தீர்ப்புகளை, நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்புகளை நீதிமன்றம் பிறப்பிக்க கூடாதுன்னு சொன்னாரு. பாபர் மசூதி விஷயத்துல பாபர் மசூதியை இடிக்க மாட்டோம் என்று பாஜக அரசு நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு இடிச்சு தள்ளினாங்க. இதான் இவங்க வரலாறு. இப்ப திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை சாதாரண மக்களுக்கு எந்த காலத்திலும் அங்க பிரச்சனையே கிடையாது. இவர்கள் வர்ற வரை பிரச்சனை இல்ல. இவங்க வர்றதா இன்னைக்கு பிரச்சனை. சார், இப்ப முக்கியமான கேள்வி இன்னொன்னு எழுது சார். இல்ல இதுக்கு முன்னாடி இந்த கேட்டதுல இதுக்கு முன்னாடி கேட்டதுல என்ன சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கேட்டதுல கச்சிராஜா இப்படி சொல்றாருன்னு தானே கேட்டீங்க? ஆமாங்க, கண்டிப்பா சொன்னாரு. கச்சிராஜா பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? ராமஜென்ம கோயில ரீலொகேட் பண்ண மாதிரி ஏன் இந்த தர்காவை ரீலொகேட் பண்ண கூடாது? அதுல என்ன தப்பு பண்ணணும்ன்ற அது என்ன தப்புன்னு நான் சொல்றேன். அதாவது 1991ல பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட்னு சட்டம் வந்திருக்கு. இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின்படி ஆகஸ்ட் 15, 1947ல இந்தியாவில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள் என்ன நிலையில இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் பண்ணணும். அதை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அது மாற்றினா அது கிரிமினல் அஃபென்ஸ். இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா மாறாதா சார் அது? ஆமா, இது அஃபென்ஸ் நேரடியா. கச்சிராஜா சொன்னது நேரடி அஃபென்ஸ். இமிடியேட்டா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும். ஏன் பண்ணலையா? பண்ணிருக்காங்களா? தமிழ்நாடு அரசு பண்ணலையே. ஏற்கனவே அவர் அயோத்தியா மாத்துவோம் சொல்லிட்டு போனாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணல? இன்னைக்கு அவர் அப்படி பேசுறாரு. சட்டத்துக்கு எதிரா வந்து பேசுறாரு. பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் இருக்கு. அப்படி பேசுவது குற்றம். அதுபடி ஒரு மத வழிபாட்டு தலத்தை அப்படி மாத்த முடியாது. நீங்க எப்படி மாத்துங்கன்னு அவர் சொல்றாரு? இடிப்போன்னு தானே சொல்றாரு. அதை எப்படி தமிழ்நாடு அரசு அனுமதிச்சதுன்ற ஏற்கனவே நீங்க உரிய நடவடிக்கை எடுக்காதனாலதான் இன்னைக்கு இந்துத்துவம் இவ்வளவு தூரம் அவங்க பேசுறாங்க. அவர்களுடைய அரசியல் நடவடிக்கையை செய்ய விட்டு தமிழக அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்க்குதுங்க. நீங்க மற்றவர்களிடம் எப்படி காவல்துறை நடந்துக்கிறது? இன்னைக்கு காலையில மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் இந்த தீர்ப்பை கண்டிச்சு ஒத்தக்கடையில மறியல் போராட்டம் வச்சிருந்தாங்க. அவங்கள போலீஸ் விடவே இல்லை. இமிடியேட்டா பிடிச்சி தூக்கி போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க எத்தனை மணி நேரம் போராட்டம் வர்றாங்க? அவங்ககிட்ட போய் கெஞ்சுறாங்க. மண்டையை உடைச்சா கூட ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. அப்ப பயமா பயப்படுறாங்களா என்னன்னு அவங்க தான் சொல்லணும். தமிழ்நாடு சொல்லுங்க சார். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? அவங்கள பார்த்து பயப்படுதா தமிழக அரசு? பிஜேபி பயப்படுறாரா? பிஜேபி இல்ல டிஜிபி பயப்படுறாரா? எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன் அப்படி பயப்படுறாங்க? ஏன் எல்லாரையும் மத்தவங்களை எப்படி நடத்துறீங்க, இவங்களை எப்படி நடத்துறீங்க? எல்லாரையும் சரியா சமமா தான் நடத்தணும். அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. எப்படிங்க திருப்பரங்குன்றத்துக்கு இத்தனை பேர் வந்தாங்க? எப்படி அலோவ் பண்ண? உளவுத்துறை தெரியாதா? 10 பேர் தானே மனுதார் போடணும். எதுக்கு அங்க நயினா நாகேந்திரன் வராரு? அவர் எப்படி உள்ள விட்டீங்க? காடேஸ்வர சுப்பிரமணியம் எப்படி வந்தாரு? போலீஸ் என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? ஏமாத்துறீங்களா?
அவங்கள வந்து அவங்க நடக்க விட்டு அது பாலிமர் டிவில இருந்து பல டிவில லைவ் போட்டு ஒளிபரப்பதற்கான வேலையை வந்து அரசாங்கமே செஞ்சு கொடுக்குதா? எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும் காவல்துறை. மத்தவங்கள எப்படி ஃபோர்ஸா கைது பண்றீங்க, அடிக்கிறீங்க, இது பண்றீங்க, அடிச்சு சுட்டே கொல்றீங்க. இது ஸ்டெர்லைட்ல நாங்க போராடுனபோது சுட்டே கொன்னீங்க இதே போலீஸ். ஆனா ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பு வந்து மண்டியிட்டு நிக்குது போலீஸ். ஏன்றத அவங்க தான் சொல்லணும். சார் பல கேள்விகள் இருக்கு சார். குறிப்பா வந்து அரசியல்வாதிகளின் காலை பிடித்து தான் நீதிபதிகள் வந்து பதவி பெறுறாங்க. பெரும்பாலான நீதிபதிகள் எல்லாருமே அப்படிதான் பதவி பெறுறாங்கன்னு சொல்லி குருமூர்த்தி அவர்கள் மேடையில பகிரங்கமா பேசுறாரு. அப்போ இது வந்து அவமதிப்பின் கீழ் வருமா? வராதா? இப்ப இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் உயர்திரு மதிப்புக்குரிய நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் இதை கேட்டாரா இல்லையா? அவர் அப்படி வந்தாரான்றது அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்னு, இவர் ஏன் சூமோட்டோவா பல்வேறு வழக்குகளை எடுத்திருக்காங்க. இந்த வழக்குகளை எடுக்க கூடாதா? இந்த வழக்கை ஏன் அவர் எடுக்கலன்றது இன்னொரு கேள்வியா ஒரு வக்கீல் நீங்க கேட்கலாம்ல. அதாவது இது மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்தவர்கள் பல கருத்து பேசுறாங்க. அருண் ஜேட்லியே சொன்னார் ஒரு தீர்ப்பை விமர்சிக்கிற போது, டைனரி ஆஃப் அன்எலெக்டட், தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரம் சொன்னார் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இவர் ஹெச் ராஜா என்ன சொன்னாருன்னு பார்த்தோம்ல, ஹைகோர்ட்டாவது டேஸ் ஆனதும் பேசினார். இப்படி பல முறை நீதிமன்றத்தை மீறியவர்கள் நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்துட்டு பாபர் மசீதி இடிச்சவங்க தான். இப்ப நீதித்துறை மீது இவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னமோ நீதித்துறையை காப்பாற்றுவது போல நீதிபதியை நீங்க எப்படி நீதிமன்ற உத்தரவை ஏன் மதிக்க மாட்டீங்க அப்படின்னா சபரிமலை உத்தரவு நீங்க ஏன் மதிக்கல சொல்லுங்க. இப்ப ஹெச்ராஜா போன்றவர்கள், துக்ளக் குருமூர்த்தி போன்றவர்கள் அவங்க ஒன்றிய அரசின் செல்வாக்கு பெற்றவர்கள் என்பதால் அவர்கள் மீது கை வைக்க நீதித்துறை தயங்குகிறது. செலக்டிவா தான் பண்ணுவாங்க, செலக்டிவா தான் பண்றாங்க பல்வேறு விஷயங்கள்ல அப்படின்றதுதான். என் மீது நீதிமன்றம் அவமதிப்படுத்தாங்க, ஹெச்ராஜா மீது ஏன் எடுக்கல அப்படின்ற கேள்வியை மக்களும் கேட்கிறாங்க. அதுக்கு நீதிமன்றம் பதில் சொல்லணும். இந்த நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் குருமூர்த்தியும் ஹெச்ராஜாவும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனும் இன்னும் பல நீதிபதிகளும் தான். அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். சார் குறிப்பா நீங்க சொல்லும்போது ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி சொன்னீங்க. தீபத்தூண் வந்து தீபத்தூண் கிடையாது, அது சர்வே கல்லு, இது கூடவா தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சீங்க. இல்ல உண்மையிலேயே இது கூட தெரியாத ஒரு நீதி அரசருக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ? அதாவது கோயில் தரப்புல இருந்து அதிகாரிகள் தரப்புல இருந்து அது சர்வே, அது கார்த்திகை தூண்னு யாருமே சொல்லல. இவங்கதான் 124 வருஷமா 15 வழக்கு இதுல நடந்திருக்கு திருப்பரங்குன்றம் கோயில் தொடர்பா. 124 வருஷத்துல எப்பயுமே அவங்க அதை சொல்லல. 125வது வருஷத்துல ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்புதான் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்கு அப்படின்ற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஒரு ஆதாரம் கொடுக்கல. கல்வெட்டு, செப்பேடு, ஆய்வறிக்கை, புத்தகம் எதுவுமே கொடுக்கல. நீதிபதியே அதை குறிப்பிடல. பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா பழக்கத்துக்கான எந்த ஆதாரமும் கொடுக்கல. ஆடு கோழி வெட்டுறது பழக்கம்னு தர்கா சொன்ன போது அதை நீங்க சிவில் கோர்ட்ல போய் தீர்த்துக்கன்னு சொன்ன நீதிமன்றம், ராம ரவிக்குமார் அதை சொல்றாரு, உடனே அதுக்கு மட்டும் அதையும் சிவில் கோர்ட் தான் போக சொல்லணும். அப்ப அந்த தூணை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் மலையில ஒரே ஒரு தீபத்தூண் தான் இருக்கு, உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூண். அதான் பழக்கம். இப்ப கோயில் ஏன் எதுக்குறாங்க? ஒரு தீபத்தூண் தானேயா இருக்கு, இன்னொன்று சர்வே கண்ணுல போய் ஏத்த சொன்னீங்கன்னா நாங்க எப்படி ஏத்த முடியும், எங்க பழக்க வழக்கம் மரபை நாங்க எப்படி மீற முடியும் தான் அவங்க கேட்கிறாங்க. அங்க இருக்கிற சர்வேக்கள், அது பேர் வந்து தியோடலைட் ஸ்டோன். வெள்ளக்காரங்க ஆட்சியர் காலத்துல எல்லா மலையும் சர்வே பண்ணி இதே போல ஸ்டோன் போட்டாங்க. அந்த கல் தான் அது. அந்த கல்ல இவங்க கற்பனையாக தீபத்தூண் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் இல்லாமல் நீதிபதி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் இப்ப நீங்க அப்பீல் போயிருக்கிறாங்க. ஓகே சார். பல்வேறு விஷயங்கள் இருக்கு. மக்களவையில சச்சிதானந்தம் நீதிபதி கலவரத்தை வித்திட்டு தூண்டி விடுகிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதான்ற போல ஒரு விஷயத்த சொல்றாரு. இது நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய விவாதமா ஒலிக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்றத்தில் சச்சிதானந்தம் பேசியிருக்கிறார் நேற்று. இன்றைய தினம் டி.ஆர். பாலு அவர்கள் திமுக வந்து பேசியிருக்கிறாரு. மக்களவையில, மாநிலங்களவையில திருச்சி சிவா பேசியிருக்கிறாரு. எல்லாரும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் சங் பரிவார் அரசியலும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவையும் இது மணிப்பூரா மாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்களா என்றதெல்லாம் நேரடியாக நீதிமன்றத்திற்கு பாராளுமன்றத்திலையும்
லோக்சபாலையும், ராஜ்யசபால 2 இடத்துலயும் கேட்டு மக்களவை, மாநிலங்களவையில இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு இருக்கிறது. இப்ப தமிழகத்தின் பிரச்சனை என்பது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறி இன்னைக்கு எல்லாம் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கிற ஒரு சிக்கல் உருவாயிருச்சுது. இது ஒரு மத நடவடிக்கையாக இருந்தால், ஒரு மத வழிபாடாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. கார்த்திகை தீபம் ஏத்துனாங்க இதுவரைய ஏத்தி கார்த்திகை தீப விழா முடிஞ்சு போச்சு. ஏதாவது பிரச்சனை இருக்கா? திருவண்ணாமலையில ஏத்துனாங்க ஒரு 15, 20 லட்சம் பேர் வர்றாங்க. அது பாட்டுக்கு ஏத்திட்டு போயிட்டாங்க. பிரச்சனை இருக்கா? பழனியில ஏத்துனாங்க முடிஞ்சு போச்சு. இது மாரி சித்திரை திருவிழா மதுரையில நடக்குது. 15 லட்சம் பேர் வராங்க. அது பாட்டுக்கு நடந்து போகுது. இங்க திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க. தசரா பல திருவிழா நடத்துறாங்க. லட்சக்கணக்கான பேர் போறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்து முன்னணி, சங் பரிவார் அமைப்புகள் இத ஒரு அரசியலாக உருவாக்குற போது தான், மதத்தை அரசியல் கலக்கிற போது தான் அங்க பிரச்சனை வருதே தவிர, மத்தபடி சாதாரண மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல குறிப்பா எதுவுமே கிடையாது. இவங்க தான் அது பிரச்சனையா மாத்துறாங்க. சுவாமிமலைய மத்திய அரசு தனிமம் எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு புகார் வந்துச்சு. சு. வெங்கடேசன் அவர்கள் தெளிவாக பேசினாரு. அதே போல பழனிமலையும் தனிமங்கள் எடுக்கிறதுக்கான ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கு. பல்வேறு அனுமதிகள் வழங்கப்பட்டதா சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வச்சாரு ஆதாரங்களுடன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒண்ணு சுவாமிமலை, இன்னொன்னு பழனிமலை. அந்த முருகர்கள் மீது வரக்கூடாத ஒரு பக்தி, இங்க திருப்பரங்குன்ற மலையில மட்டும் ஒரு பக்தி பொங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இங்கேயும் அரிய வகை கனிமங்கள் இருந்தா, அம்பானி அதானிக்கு லாபம் வந்தா, கண்டிப்பாக பாஜக அரசு அது தாரை வார்த்தரும். அது ஒண்ணும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி சமீபத்துல டெல்லியில ஆர்எஸ்எஸ் தலைமையகம் கட்டுற போது, அதுக்கு பக்கத்துல 1400 வருட பழமையான கோயில் இருந்துச்சு. அதை இடிச்சாங்க. அயோத்தியில சாதாரண மக்கள் வீடுகள்லாம் இடிச்சு தான் அந்த பகுதி என்பது உருவாக்கப்பட்டது. காசியில அது மாதிரி ஏராளமான கோயில் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அரசியல் தேவைன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இங்க அரிட்டாவட்டு மலையை கொடுத்தாங்கல்ல, ஒரு பல்லுயிர் தலம், ஏராளமான வழிபாட்டு தலங்கள் அங்கேயும் இருக்கு. அதை கொடுத்தாங்க. இப்போ பழனி மலை, சுவாமி மலைன்னு கொடுக்குறாங்க. எதை வேணாலும் செய்வாங்க. ஒத்தக்கடை யானை மலையை கூட கிரானைட் கொடுக்கணும்னு சொல்லி ஆதரிச்சவங்க தான் பாஜகவை சேர்ந்தவங்க. சரிங்க சார். இப்போ ஒரு குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க. அவங்களுக்கான ஒரு லாபம் இருந்தால் அதை கொடுப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஒரு 10 பேர் போயிட்டு அந்த கோயில்ல விளக்கேத்துறதுல என்ன பிரச்சனை? அந்த வழியா போனா என்ன பிரச்சனை? இதை தமிழக முதல்வர் அரசியல் செய்கிறாரான்ற இன்னொரு கேள்வியும் வருது இல்ல? இன்னைக்கு 10 பேர் போய் தர்கா பக்கத்துல ஏத்தணும்னு சொல்றாங்க. நாளைக்கு இன்னொரு 10 பேர் போய் தர்காவில இருந்து அதுக்கு பின்னாடி ஏத்துங்கன்னு சொல்லுவாங்க. நாளை கழிச்சு இன்னொரு 10 பேர் போய் சமணர் மலை பக்கம் ஏத்துங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் போய் தர்காவுக்கு உள்ள ஏத்துங்கன்னு சொல்லுவாங்க. கோயில் வெளிப்பக்கம் ஏத்துங்கன்னு சொல்லுவாங்க. இது பூரா ஒரு அரசாங்கம் ஏத்துக்கிற முடியுமா? அரசாங்கத்துக்கு கோயில் நிர்வாகம் ஏத்துக்கிறல, அரசாங்கம் ஒண்ணும் இல்ல. கோயில் நிர்வாகம் இவர்கள் வைத்த கோரிக்கை என்பது ஆகமம், பழக்க வழக்கத்துக்கு முரணானு கோயில் நிர்வாகம் சொல்லுது. அது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்டே அனைத்து ஜாதி அர்ச்சகர் போடணுன்றத கோயில் நிர்வாகம் அர்ச்சகர்கள் முடியாதுன்னு தானே சொல்றாங்க. எதிர்த்து அவங்க தானே வழக்கு போடுறாங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல வேற எல்லாரும் இந்துன்றாங்கல்ல, எல்லா இந்துக்களையும் அங்க முறையா பயிற்சி பெற்ற இந்துக்கள் அர்ச்சகராக விட்டுருவாங்களா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் விட்டுருமா? இதே ராம ரவிக்குமார் அர்ச்சகராக்குங்கள, நீதிபதி ஜிஆர்எஸ் சொல்றாருல, ராம ரவிக்குமார் தீபம் ஏத்தலாம் அப்படின்னா ராம ரவிக்குமார் ஏன் பூஜை பண்ணக்கூடாது? அவர் திருப்பரங்குன்றம் கோயில பூஜை பண்ண விடுங்க. விடுவீங்களா? கருவறைக்குள்ள விடுவீங்களா? என்ன இது? இப்ப அடிப்படையில அவங்களுக்கு தேவைக்கு ஏத்தாப்புல மத பழக்க வழக்கங்களை மாத்துறது அப்படின்றது எப்படி சரியா இருக்குன்றத ஓகே சார். பல்வேறு விஷயங்கள், குறிப்பா திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை நியூஸ் டுடே தமிழுக்கு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் சார். வணக்கம் சார். மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.